ஹாய் உறவுகளே. நாங்கள் ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் வந்து அதிகமாக வந்து போடவே இல்லை. ஏன்னா பாப்பா வந்ததுக்கு அப்புறமேட்டு போடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் எங்களால் முடியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் குட்டி குழந்தைய வச்சு சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆமாம், பாப்பா பகல்லையும் தூங்க மாட்டேங்குது, நைட்டும் தூங்க மாட்டேங்குது. நைட்டு தூங்குன்னு நினச்சா நைட்டு முழிச்சிருக்குது, பகலில் தூங்குன்னு நினச்சா பகலில் முழிச்சிருக்குது. எப்போ தூங்குனே தெரியவே மாட்டேங்குது. நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டுன்னு போயிட்டு இருக்கனால எங்களால் வீடியோவில் வந்து எதுவுமே போட முடியல. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிளிப் வந்து நாங்கள் ப்ரெக்னென்சி டைமில், அதாவது டெலிவரி டைமில் என்னென்ன திங்ஸ் பேக் அவசரமாக டப்புன்னு என்னென்ன பேக் பண்ணிட்டு போனோம் அந்த கிளிப் மட்டும் சின்னதாக ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னென்ன பேக் பண்ணணுங்கிறது தெரியும்னு நான் நினைக்கிறேன். அந்த கிளிப்பில் தெரியுமானே தெரியலடி. சரி, நம்ம நாங்கள் அப்படியே அப்டேட் பண்ணுறோம். என்னென்ன பேக் பண்ணணும் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணுறோம் கண்டிப்பாக. என்ன கமெண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா, எத்தனாவது வீக்ல வந்து உங்களுக்கு பேபி வந்து டெலிவரி பெயின் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு 39th வீக்கோட ஸ்டார்டிங்லேயே வந்து பெயின் வந்துருச்சு. 39th வீக் அப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு எனக்கு. அப்பயே வந்து எனக்கு பனிக்கூட உடஞ்சி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாயிருச்சு. ஆமாம், மார்னிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி டைமே இவங்க கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து வித்தின் அந்த 1/2 hour தான் வந்து அந்த டெலிவரி பேக்கெல்லாம் ரெடி பண்ணுறது கடன்னு எடுத்து வச்சு நாங்கள் கொண்டு போனோம். நல்ல வேலை. ஆனால் வந்து இவங்களுக்கு முன்னாடியே பெயின் வர்றது தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு. முன்னாடி நாளே நாங்கள் துவைக்க போட்டுட்டோம். எல்லா துணியுமே புது துணி அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இல்லை, அதனால எல்லாத்தையுமே துவைச்சி காய அப்படியே புளிஞ்செல்லாம் போடாமல் அப்படியே குடியில் காய போட்டு நீட்டாக எடுத்து மடித்து வச்சிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து செட்டாக ஒரு இடத்துல மடித்து வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு வந்து May 25 டேட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதனால் லேட்டாக தான் வரும்ன்ட்டு நான் ஏதோ அதாவது நாங்கள் வந்து இந்த கூடையில் தான் கொண்டு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் திங்ஸ் எல்லாம். ஸோ அந்த கூடையில் எடுத்து வைக்காம மட்டும் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு முன்னாடினாலே தெரிஞ்சிருச்சு, இதில் ரைட்டாக வயிறு இறங்கின மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப வயிறு பெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, எப்படி இருந்தாலும் வந்துருமோன்னு தோணுச்சு. அதே மாதிரி எனக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பனிக்கூட உடஞ்சிருச்சு. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் எங்களுக்கு ஆக்சுவலி. ஆமாம், அதுக்கப்புறம் நாங்கள் போன வீடியோவில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், நல்ல வேலை நார்மல் டெலிவரி பண்ணல, ஆப்ரேஷன் தான் பெஸ்ட்டு சேஃப்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி என்னென்னா என் ஒய்ஃபால் வந்து நார்மல் டெலிவரி பண்ணவே முடியல. அவங்க ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க, ரொம்ப மூச்சு மூட்டி ஏதாவது ஆயுங்கிற ஸ்டேஜுக்கு இவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. இவங்களால பண்ண முடியல. ஆக்சுவலி வந்து நான் சி செக்ஷன் வந்து பெஸ்ட்னு நாங்க சொல்லல, எனக்கு வந்து அது பெஸ்ட்னு தோணுச்சுன்னா நாங்க இவங்களுக்கு பெஸ்ட். இவங்கள மாதிரி நார்மல் பண்ண முடியலட்டா வேற வழியே இல்லை. கண்ணை மூடிட்டு நம்ம சி செக்ஷன் போறது தான் பெஸ்ட். ஏன்னா அதுவும் சேஃப் தானே, அதுவும் சேஃபா நீட்டா பாப்பாவை காப்பாத்திடுறாங்க. பயமுறுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி முதுகு பெயின் வராது அந்த மாதிரி பயமுறுத்துறாங்க. ஆனா எனக்கு வந்து என் டாக்டரே வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு பெரிய டிஃபரன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் தான் அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்துச்சு. இப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்க சைடா. ஸோ அந்த மாதிரி இல்லைன்னாங்க. அதுவும் இல்லாமல் வந்து கையில் தான் அந்த ஊசி போட்டிருந்தாங்க, முதுகில் போடலை. அதனால நான் வந்து பயப்படாமல் சி செக்ஷன் போயிட்டேன். நான் வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கிட்ட நான் வந்து ட்ரை பண்ணேன். என்னால் முடியலைங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் சி செக்ஷன் போனோம். ஸோ நிறைய பெண்கள்னால முடியும். அதுவும் இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து முன்னாடியே நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. அதுக்கான ப்ராப்பர் ஒர்க் அவுட் பண்ணலை. வீட்லேயும் நான் வந்து அதிகமாக வேலை வந்து அவ்வளோ பார்க்கல. நான் வந்து சமைப்பேன், சும்மா பாத்திரம் தேய்க்கிறது, குனிஞ்சு நிமிந்தாலும் அதிகமாக வேலை பார்க்கல. அதெல்லாம் பண்ணியிருந்தனால அது ஒரு ஒர்க் அவுட் மாதிரி எனக்கு இருந்திருக்கலாமோ என்னமோ தெரியல. எனக்கு அந்த டைமில் ரொம்ப பெயின் ஆகி மூச்சு முட்டி இந்த மாதிரிலாம் ஆனங்காட்டி என்னால் பண்ண முடியல. நான் நார்மல் பண்ணால் செத்துருவேங்கிற ரேஞ்சுக்கு ஆயிட்டேன். சரி, பரவாயில்ல. இப்போ எல்லாமே முடிஞ்சு 1 month பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் வந்து 1 month முடிஞ்சுது. பாப்பா May மாதம் 11ஆம் தேதி பிறந்தாங்க. ஸோ இப்போ தான் 1 month வந்து முடிஞ்சுது. ஸோ பாப்பாவும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன். ஸோ எனக்கு சி செக்ஷன் வந்து பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து சி செக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எந்த வீடியோலையும் மென்ஷன் பண்ணவே இல்லை. எங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும்தான். அது எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் அவங்க போகிறாங்கன்னா அப்பப்போ அந்த டாக்டர் அந்த சுச்சுவேஷன் பேஸ்டு அவங்க சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க சொல்கிறது பேஸ்டு அங்கே என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். அவ்வளோதான். ஆனால் பழைய மாதிரி எங்களால் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட முடியல. அதுக்கு காரணம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ பேபி வந்தோடனே இங்கே வந்து என்ன சொல்கிறது, இங்கே பார்க்குறத விட அங்கே அம்மா இருக்கனால முடிச்சு பார்த்துப்பாங்க. எங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா, அவங்க அதுவும் இல்லாமல் நானும் வீக்லி ட்வைஸ் வந்து ஒர்க்கு கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து பாப்பாவை இங்கே வச்சு பார்த்துக்க முடியாத பட்சத்தில் வந்து இருக்காங்கன்றனால சரி அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டேன். ஆனால் கல்யாணம் ஆனதுலேருந்து நாங்கள் இது வரைக்கும் பிரிஞ்சதே இல்லை. எந்த ஒரு இதுக்குமே ஒரு நாள்
ஒரு நைட்டு கூட எங்கேயுமே பிரிஞ்சதில்லை. நான் ஒர்க் விஷயமா வெளியே போனால் மட்டும் அது ஒரு நைட் மட்டும் வெளியே ஸ்டே பண்ணிட்டு வருவேன். அதுவுமே அங்க போனாலுமே என் கூட லைன்ல இருப்பாங்க. வேலை முடிச்சுட்டு ஈவினிங் லைன்லயே தான் இருப்பாங்க. அப்படிதான் இருப்போம். நான் வீட்டை விட்டு இங்கே ஜிம்முக்கு போறேன்னா கூட லைன்லேயே தான் இருப்பேன். எங்கே போனாலுமே லைன்லேயே தான் இருப்பேன். ஸோ ஆனால் தெரில இப்போதான் அது கஷ்டமா இருக்குது. ஆனால் போக இப்படியே பழகிடும்ல. பழகிருமாடே. வேற என்னடே பண்றது, பழகிதுண்டே ஆகணும். சரியா? ஆக்சுவலி இது ஒரு சின்ன ஒரு கேப் தான். இந்த கேப்லயுமே லவ் அதிகமாகும் புஜோ. உனக்கு அதிகமா இல்லையா? எனக்கு அதிகமாகுது. இப்போ அந்த மிஸ்ஸிங் ஃபீல் அதிகமாக இருக்குது இல்லை? ஆமா, மிஸ்ஸிங் ஃபீல் அதிகமாக இருக்குது. அதுவும் ரொம்ப தூரமாலாம் எங்கள் அம்மா வீடு கிடையாது. இது பக்கத்து ஏரியா தான். அதிகபட்சமாக ஒரு 3 கிலோமீட்டர். ஆமாம், 10 மினிட்ஸில் போயிட்டு வந்துடலாம் வண்டியில் போனோம். அந்த கேப்பில் இதில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து எங்கள் ஊர்லேருந்து அண்ணா அண்ணிலாம் வந்திருக்காங்க. அதனால தான் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்னைக்கு சண்டே வேறையா, சண்டே இங்கே வரதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அவங்க ஊர்லேருந்து வந்தங்காட்டி நான் பாப்பாவை தூக்கிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆமாம். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். நான் ஒரு 2 or 3 மந்த் மட்டும் இவங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஓகேங்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம வீடியோ போல அப்போ வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக போடுவோம். 3 மந்த்க்கு அப்புறம் ரெகுலர் வீடியோ 3 மந்த் அப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும். இப்போ வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வீடியோஸ் எடுக்க முடியுமோ அதை நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்துக்க போகிறாங்க. என்னத்த பார்த்துக்க போகிறேன், என்ன பார்த்துக்கவே இங்கே யாரும் இல்லை. நான் இருக்க முடியும். சரியா? 3 மந்த் நான் தான் பார்த்துக்கணும், எங்கள் அம்மா தான் பார்த்துக்கணும். சரி சொல்லலாம். சரி சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் வந்துடுவேன். ஸோ உங்களுக்காகவே நிறைய வீடியோஸ் இனிமேல் வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவோட நாங்கள் டெலிவரி டைம் என்னென்ன பேக் பண்ணோங்கிறத வந்து அந்த இதை வந்து அப்படியே அப்லோட் பண்ணுறேன். அது பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஓவர் நானே பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இவங்க கிளம்பிடுவாங்க இப்போ. ஆமாம், நான் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன். அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுவாங்க. என்னென்ன எடுத்துகிட்டு போனோங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் லிஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம். ஓகே. எடுத்து வச்சிட்டிங்களா? சரி, சீக்கிரமாக போய் ஆட்டோ கூட்டிகிட்டு வாங்க. எனக்கே வந்து இவங்களை விட்டுட்டு போகிறது மறுபடியும் கஷ்டமாக தான் இருக்குது. மிஸ்ஸி புஜு. மிஸ்ஸி செல்லக்குட்டி. சரி, நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்டி ஃபேன்ஸ் vlogs. டாடா பை பை see you. என்னால டாடா காமிக்க முடியல. இதோட முடிச்சுக்கிறோம். குட்டி பாப்பா வந்து ஃபுல்லா வந்து ஒரு 3 மந்த் கழிச்சு நாங்க காட்டுறோம். சாரி, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா, எங்க வீட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சோ கண்டிப்பா அதை பிரேக் பண்ண முடியாது. உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். சோ ஒரு நல்ல நாள் நாங்க பாப்பாவை ரிவீல் பண்றோம். டாடா. டாடா சொல்லு தங்கமே. டாடா சொல்லிடுச்சு.